நம்ம யூனிவர்ஸ்ல இருக்கிற ரொம்ப டேஞ்சரஸான ஆப்ஜெக்ட் பிளாக் ஹோல். பிளாக் ஹோலோட கிராவிட்டி ரொம்ப பவர்ஃபுல். லைட் கூட இதுல இருந்து தப்பிக்க முடியாது. ஆனா எல்லா பிளாக் ஹோல்லையும் இருக்கிற ஒரு காமனான விஷயம் அது சுத்துறது. அப்படி சுத்துற பிளாக் ஹோலுக்கு பக்கத்துல ஒரு டேஞ்சரஸான ஜோன் ஒன்று கிரியேட் ஆகும். அதுதான் இர்கோஸ்பியர். இங்க இருந்து பிளாக் ஹோலோட ரொட்டேஷன் எனர்ஜி நம்மளால திருட முடியும். சயின்டிஸ்ட்லாம் சொன்ன தியரி என்னன்னா, ஸ்பின்னிங் பிளாக் ஹோல் கிட்ட ஒரு வேவ் அனுப்புனா அது எக்ஸ்ட்ரா பவரோட திரும்ப வருமா. இப்ப இமேஜின் பண்ணி பாருங்க, அந்த பிளாக் ஹோலை சுத்தி மிரர் மாதிரியான ரிஃப்ளெக்டிவ் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சோம்னா என்ன ஆகும்னு சொல்லி. வேவ் ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்ப பவர் இன்க்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் என்ன, பூம், அவ்வளவுதான். இதுதான் பிளாக் ஹோல் பாம். இது ஒரு தியரி மட்டும் இல்ல, இத ரியல் லைஃப்ல சயின்டிஸ்ட் செஞ்சு காட்டியிருக்காங்க. ஆனா பிளாக் ஹோல் இல்லாம லேப்ல இருக்கிற ரொட்டேட்டிங் டிவைஸ் வச்சு. ஆனா ரிசல்ட் என்னமோ ஒரே மாதிரி தான். வேவ் ரொம்ப ஸ்ட்ராங்கா திரும்ப வந்தது. இந்த ஆர்டிபிஷியலான பிளாக் ஹோலை அழிவுக்காக மட்டும் பயன்படுத்தாம அதை ஃபியூச்சர்ல பவர் சோர்ஸாவும் பயன்படுத்தலாம். இது எல்லாம் கேட்கும் போது யூனிவர்ஸ் ரொம்ப பயமுறுத்துற மாதிரி தெரியும். ஆனா அதோட சீக்ரெட்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லானது. அப்படிதான் நம்ம லைஃப். ஆச்சரியமா இருக்கு. இது மாதிரி எனக்கு வீடுகள் வேணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாராட்டா.